Hello children, good morning to all. Today's subject is Science, Lesson 3 Animals and their Young Ones. Today I am going to teach about the continuation of this lesson. Okay. Animals reproduce in two different ways. Some animals like birds, frogs, fish and snakes lay eggs and some animals like cow, dogs, cat, rabbits, rat and elephants give birth to young ones. ஓகேங்களா அனிமல்ஸ் வந்து ரெண்டு விதமாக என்ன பண்ணும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சில அனிமல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக் வந்து லே பண்ணும், அதுலேருந்து பேபி வரும். ஒரு சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் டைரெக்டாக பேபி வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், எக்கோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ராக். இன்னும் ஒரு சில அனிமல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராகில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எக்லே பண்ணும், பட் டைரெக்டாக அந்த எக்லேருந்து ஃப்ராக் வர்றது கிடையாது. அது ஃபஸ்ட்டு டேட்போலாக வரும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ராகாக க்ரோ ஆகும். ஓகேங்களா, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஃப்ராக், இதுதான் என்ன சொல்லுவாங்க, லைஃப் சைக்கிள் ஆஃப் எ ஃப்ராக். எ ஃப்ராக் லேஸ் இட்ஸ் எக் இன் வாட்டர். A tadpole comes out of each egg. It lives in water. A tadpole looks more like a fish than a frog. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ராக் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா எக் தான் லே பண்ணும், பட் அந்த எக்கில் இருந்து என்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா டேட்போல்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிஷ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அது அந்த எக்கில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து அது தண்ணியிலே வாழ்ந்துட்டுருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவாகுது, ஃப்ராகாக ஃபுல்லாக வருது, உருவாகுது. ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க. இட்ஸ் ஸ்விம்ஸ் இன் வாட்டர். இட் அண்டர்கோஸ் செவரல் சேஞ்சஸ் பிஃபோர் இட் பிகம்ஸ் அன் அடல்ட் ஃப்ராக். இது அடல்ட் ஃப்ராகாக மாறுறதுக்குள்ளே இது என்ன பண்ணும், நிறைய சேஞ்சஸ் வந்து ஆகும் இதில். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு எக்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது டேட்போலாக வருது, அது தண்ணியில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அது பெரிய ஃப்ராகாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட். A fish lays thousands of eggs in water. The baby fish come out of the egg after some time. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா thousands of egg வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா ஒரே டைமில் லே பண்ணுது. அந்த பேபி ஃபிஷ் வந்து எப்போ கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா அது கம் அவுட் ஆகுது, அந்த எக்லேருந்து வெளியே வருது. ஓகேங்களா, now did you know? A whale lives in water, but it is not a fish. It does not lay eggs, but gives birth to its young ones. இப்போ நம்ம சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல், உங்களுக்கே தெரியும். வேல் வந்து ஒரு ஃபிஷ்ஷாகவே கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா எக் வந்து லே பண்ணது. ஆக்சுவலாக ஃபிஷ் வந்து எல்லாமே எக் தான், முட்டை தான் ஃபஸ்ட்டு விற்கும். ஓகேங்களா, பட் இந்த வேல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணனா வேல் வந்து குட்டி தான் போடும். தட் மீன்ஸ் கிவ்ஸ் பேபி டு யங் ஒன். ஓகே, அது வந்து என்ன ஆகுதுன்னா குட்டியாக தான் வெளியே வருமே தவிர அது முட்டையிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பேபி வெளியே வர்றதில்லை. ஓகே, ஒரு சில அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் அனிமல்ஸ் லைக் ஸ்னேக்ஸ், லிசார்ட்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் இன் ஹோல்ஸ் இன் த கிரவுண்ட். த எக்ஸ் கெட் warmth from the sun and hatch into babies. இங்கே ஸ்னேக், லிசார்ட், டர்ட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மல் தான். ஃபஸ்ட்டு ஸ்னேக் என்ன பண்ணும், எக் வந்து லே பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹீட்டான ஒரு கண்டிஷனில் இருந்தால் மட்டும் இது என்ன ஆகுதுன்னா அது அந்த எக் வந்து ரப்சர் ஆகும். ரப்சர் ஆகிட்டு தட் மீன்ஸ் உடஞ்சி அதுலேருந்து பேபி ஸ்னேக் வரும். ஓகேங்களா, அதை லைக் தட் லிசார்ட் அண்ட் டர்ட்டில் ஆல்சோ லைக் தட். ஓகே, இன்செக்ட்ஸ் ஆல்சோ லேஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்செக்ட்ஸ்னால் என்ன, பூச்சி வகைங்க, சின்ன சின்ன பூச்சிங்க. ஓகே, இன்செக்ட்ஸ்லாம் கூட என்ன பண்ணுதுன்னா எக் தான் லே பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, லெட் அஸ் லுக் அட் ஹவு த எக் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை சேஞ்சஸ் இன்டு an adult. The egg first hatches and a larva comes out of it. The larva of a butterfly is called a caterpillar. The larva eats leaves and grows. இந்த பிக்சரில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை வந்து எக் லே பண்ணும். டைரெக்டாக இந்த எக்கில் இருந்து பட்டர்ஃப்ளை வரப்போகிறது கிடையாது. இது பட்டர்ஃப்ளையாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நடுவில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, எக் லே பண்ணும்.
அந்த எக்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும், லார்வா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த லார்வா என்ன பண்ணுதுன்னா பியூப்பா ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு குக்குன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அது உள்ளேயே கொஞ்ச நாள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அடல்ட், அதாச்சும் ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், த எக் ஃபர்ஸ்ட் ஹேச்சஸ் த லார்வா கம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் லார்வா தான் அது வந்து எக்லேருந்து வெளியே வரும். த லார்வா ஆஃப் அ பட்டர்ஃப்ளை இஸ் கால்ட் அ கேட்டர்பில்லர். அந்த பட்டர்ஃப்ளையோட லார்வா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கோட பேர் தான் என்னென்னா கேட்டர்பில்லர், கம்பளி புழுன்னு சொல்லுவாங்க. இந்த லார்வா என்ன பண்ணுன்னா லீவ்ஸ் எல்லாம் தான் சாப்பிடும். லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் அது பியூப்பா ஒன்று க்ரியேட் பண்ணி, தட் மீன்ஸ் அதை சொன்ன பாருங்க, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. தென் இட் ஃபார்ம்ஸ் எ கவர் அண்ட் பில்ட்ஸ் எ குக்கூன் அரவுண்ட் இட் செல்ஃப் டு ஃபார்ம் எ பியூப்பா. அதை சுற்றி ஒரு கூடு மாதிரி ஒன்று கட்டிடும். ஓகேங்களா. கூடு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அது உள்ள அந்த லார்வா என்ன பண்ணோன்னா அப்படியே ஸ்டே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னவாகுதுன்னா பட்டர்ஃப்ளையாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே. த பியூப்பா ஷெட்ஸ் இட்ஸ் ஸ்கின் மெனி டைம்ஸ். இந்த பியூப்பா வந்து என்ன பண்ணுதுன்னா அதனோட ஸ்கின்னை வந்து ஷெட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாச்சும் அதனோட தோலை வந்து உரிச்சு விட்டுட்டே இருக்கும். தட் மீன்ஸ் அந்த லார்வா, பியூப்பா கிடையாது, ஆக்சுவலாக லார்வா தான். இந்த புழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புழு என்ன பண்ணுதுன்னா அதனோட தோலை வந்து முதல்ல ஷெட் பண்ணிடும். ஓகேங்களா. தட் மீன்ஸ் அதான் தோல் உரிச்சு போட்டுரும் அதுவே. ஓகே. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மவுல்ட்டிங் சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் மவுல்ட்டிங். ஃபைனலி த பியூப்பா, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, பியூப்பாவாக அது கன்வெர்ட் ஆகிட்டு அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அது பட்டர்ஃப்ளையாக மாறும். ஓகே. அது பஸ்ட் அவுட் ஆகிட்டு தட் மீன்ஸ் அது உடஞ்சி என்ன பண்ணும், கடைசியாக பட்டர்ஃப்ளை வந்து கம் அவுட் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லார்வா வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட குக்குன் க்ரியேட் பண்ணி பியூப்பாவாக மாறுதுன்றதை இந்த பிக்சரில் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியூப்பா என்னவா மாறுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துட்டே வரும். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த லார்வா வந்து வளர்ந்துட்டே வரும். அது வளர என்ன ஆகுதுன்னா அதனோட அந்த பியூப்பா பாருங்கள், அந்த ஒரு மாதிரி ஷீட் மாதிரி பேப்பர் மாதிரி மாறி அதுலேருந்து உடஞ்சி அந்த பெரிய பட்டர்ஃப்ளை கம் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் டிட்யூனோவில் பார்க்கலாம். த லார்வா ஆஃப் எ ஹவுஸ் ஃப்ளை இஸ் கால்ட் எ மேகோட் அண்ட் த லார்வா ஆஃப் எ காக்ரோச் இஸ் கால்ட் எ நிம்ப். இங்கே பாருங்கள், இன்செக்ட் வந்து இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லார்வா தான் என்ன பண்ணும், எக்லேருந்து லார்வா தான் ஃபஸ்ட்டு கம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது அந்த மாதிரி பியூப்பா க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஹவுஸ் ஃப்ளையோ காக்ரோச்சோ இந்த மாதிரி எல்லா இன்செக்ட்டுமே வருது. ஓகே. அந்த லார்வா ஆஃப் ஹவுஸ் ஃப்ளையோட லார்வாவை என்ன சொல்கிறாங்க, மேகோட். ஓகேங்களா. அண்ட் த லார்வா ஆஃப் எ காக்ரோச்சோட லார்வாவை என்ன சொல்லுவாங்கன்னா நிம்ப்னு சொல்லுவாங்க. அதாச்சும் பட்டர்ஃப்ளையோட லார்வாவை என்ன சொல்கிறோம், கேட்டர்பில்லர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஹவுஸ் ஃப்ளையோட லார்வாவை மேகோட்னு சொல்லுவாங்க, காக்ரோச்சோட லார்வாவை நிம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மஸ்கிட்டோஸ் லே எக்ஸ் இன் டர்ட்டி வாட்டர். வென் த எக்ஸ் ஹேட்ச் யூ கேன் see them wriggling in the water. இந்த மஸ்கிட்டோஸும் அதே போல் தான் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு எக் தான் லே பண்ணுது. அதுக்கப்புறமா அதுலேருந்து என்ன வரும், இந்த லார்வா வரும்னு சொல்லியிருந்தா பாருங்கள். இது வந்து நம்ம டர்ட்டி வாட்டரில் நாமளே கூட இதை நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டு வாசலில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் தண்ணி சப்போஸ் இருந்ததுன்னா அது 1 வீக் ஒரு 10 days கழிச்சு நீங்கள் அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டர்ட்டி வாட்டராக மாறிடும்ல. அந்த டர்ட்டி வாட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோஸோட எக்கு வந்து இதுவாகிட்டு பொறிஞ்சு என்ன ஆகிட்டு இருக்கும், அதுலேருந்து அந்த லார்வா, அந்த மஸ்கிட்டோ லார்வா வந்து அதில் நெளியறதை நம்ம பார்க்கலாம். தட் மீன்ஸ் ரிங்கிள் ஆகிறத நம்ம பார்க்கலாம். Some animals give birth to young ones directly. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கவ் கொடுத்துருக்காங்க, இங்கே டாக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணும், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தது தான், இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக அதனோட யங்வனுக்கு பர்த் கொடுத்துருது. ஓகேங்களா. அதாச்சும் டைரெக்டாக குட்டி போட்டுருது. ஓகே. எ காஃப் ஃபீடிங் ஆன் இட்ஸ் மதர்ஸ் மில்க் அண்ட் த பப்பீஸ் ஃபீடிங் ஆன் இட்ஸ் மதர்ஸ் மில்க். அதனோட சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்கெலாம் அதனோட அம்மாவோட மில்க் தான் குடிக்கும். ஓகேங்களா. சர்ச் அனிமல்ஸ் ஆர் கால்ட் மேமல்ஸ். இந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா மேமல்ஸ்னு சொல்லுவாங்க. கேட்ஸ், டாக், லயன், எலிஃபண்ட், டீர், monkeys, rabbits and horses are mammals.
ஓகேங்களா? அதாவது அது யங் ஒன்க்கு பர்த் கொடுத்து மில்க் ஃபீட் பண்ணுது பாருங்கள், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேமல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ லைன் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். என்ன பண்ணும், அதனோட கப்புக்கு மதர் லைன் தான் என்ன பண்ணுது, ஃபீட் பண்ணும். லைக்வைஸ் ஹார்ஸும் அதே தான். அதனோட போனிக்கு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா அது மதர் தான் ஃபீட் பண்ணும். கேங்க்ரூவும் அதே தான். ஓகேங்களா? மோஸ்ட் மேமல்ஸ் ஹாவ் ஹேர் ஆன் தேர் பாடிஸ். த மதர் ஃபீட்ஸ் இட்ஸ் யங் ஒன்ஸ் வித் தேர் ஓன் மில்க். All mammals look after their young ones till they are old enough to take care of themselves. இந்த அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா அதனோட அந்த பேபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேபி நல்லா வளர்ந்து அது தானே அதனோட உணவை தேடி போகிற வரைக்கும் என்ன பண்ணுன்னா இந்த மதர் அனிமல்ஸ் வந்து அதை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களோட மம்மிலாம் எப்படி பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்கல்ல, உங்களை எப்பயுமே கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்கல்ல, உங்களை வந்து எப்பயுமே தனியாக எதுக்குமே தனியாக விட மாட்டாங்க. எப்பயுமே மதரையும் ஃபாதரையும் டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த குட்டிலாம் அதுவாக அதனோட சாப்பாடை தேடுற வரைக்கும் அது அவங்களோட மதரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே. The young, did you know? The young one of a kangaroo called the joey remains in a pouch in the mother's body for 7 to 10 months. இப்போ இங்கே கேங்க்ரூலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா சீக்கிரமாகவே இது பேபி வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதனோட சைஸே ரொம்ப சின்னது, ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும், மொத்தமே ஒரு இவ்வளோ சைஸில் தான் இருக்கும் அந்த கேங்க்ரூவோட சைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த கேங்க்ரூ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வயிறில் பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பை மாதிரி இருக்கா, அந்த பையுள்ளே தான் வச்சு 7 to 10 months வரைக்கும் என்ன பண்ணோன்னா அந்த கேங்க்ரூ வந்து பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துட்டே இருக்கும். The duck-billed platypus and echidna are mammals but they lay eggs. இப்போ இந்த பிக்சரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் duck-billed. நெக்ஸ்ட் ஒன் echidna. இந்த ரெண்டு அனிமல்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா எக்லே பண்ணும், பட் என்ன பண்ணும், பால் கொடுக்கும். மேமல்ஸ் இதெல்லாம் வந்து மேமல்ஸ்னு சொல்கிறாங்க. இது ஏன் மேமல்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, எக் லே பண்ணும், பட் அந்த எக்லேருந்து அந்த பேபி வந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா அது பாலும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேமல்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. The animal world is an amazing one. You will learn many more interesting things about it in your higher classes. Okay, இந்த மாதிரி அனிமல்ஸோட வேர்ல்டை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஒன்று. இது வந்து இன்னும் டீப்பாக நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸஸில் பற்றி படிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, recall the lesson. The process by which a living being produces more of its own kind, it's called reproduction. Animals reproduce either by laying eggs or by giving birth to young ones. An egg has 3 parts: a hard shell called the eggshell, the albumen and the yolk. The embryo inside the egg goes through various stages of development, and when it is fully developed, the egg hatches. There are different stages in the life cycle of a butterfly: egg, caterpillar, pupa and the adult. Last one, mammals are animals that give birth to their young ones and look after them till they are old enough to take care of themselves. இப்போ சொன்னது தான். Okay, the mother feeds the young ones with her own milk. That's all, children.